ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் டீனா கேபிட்டஸ் அதோட 3 வெரைட்டிஸ் பற்றி டீடைல்டாக. ஸோ அதோட கன்ஃபிகரேஷன் பார்க்கலாம். 3 டைப்ஸ் வெரைட்டி இருக்குது. ஸ்கேலி வெரைட்டி, கீரான் வெரைட்டி, பிளாக் டாட் வெரைட்டி. ஸ்கேலி வெரைட்டி வந்து வெரி காமனாக இருக்கும். அது ரவுண்ட் சர்க்குலர் ரிங் ஷேப் பேச்சஸாக இருக்கும். அதில் வந்து கிரெயின் ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிகாஸ் அதில் கேரட்டின் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஸ்கேல்பில் ப்ரோக்கன் லஸ்டர்லெஸ் ஹேர் ப்ரெசென்ட் இருக்கும். பல இன்மையான ஹேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். லஸ்டர்லெஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்டம்ப்ஸ் ஆஃப் ஹேர் கிரீஷ் ஃபிலிம் கோட்டிங் இருக்கும். நுனி உடைச்சிருக்கும். அந்த ஸ்டம்ப்ஸ் ஆஃப் ஹேரில் அலோபேஷியா சிகாட்ரிக்கல் நாட் சிகாட்ரிக்கல் மே ப்ரெசென்ட் ஆர் நாட் ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ப்ரெசென்ட் ஆகாமலும் இருக்கலாம். இது பார்த்திங்கன்னா சில்ட்ரனில் லெஸ் தென் 14 years 99% பிஃபோர் puberty ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சில்ட்ரனில் லெஸ் தென் 14 years இருக்கும்போது 99% பிஃபோர் puberty இது வந்து பார்க்க முடியும். எக்ஸோத்ரிக்ஸ் அண்ட் எண்டோத்ரிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸோத்ரிக்ஸ்னால் ஹேர் வெளில இருக்கும். எண்டோத்ரிக்ஸ்னால் ஹேருக்குள்ளே டேமேஜ் இருக்கும். ஹேருக்குள்ளே டேமேஜ் இருக்கும். எண்டோத்ரிக்ஸ்னால் ஹேருக்குள்ளே டேமேஜ் இருக்கும். இன்ஃபெக்ஷன் வந்து ஹேரில் இருக்காது. Only scalp the affected outer layer of hair is involved. The infection is spread within the hair. Infection the hair growth spread across scalp, skin, hair follicle, cortex of hair, and meridylum affected. Continuous acid secreted puberty, undicyclic acid and propionic acid undicyclic acid propionic acid present ஆகிருக்கும். ஹேர் செபேஷன் செக்ரேஷன்ஸில் present இருக்கும். இது 3 yearsக்கு எக்ஸிஸ்ட் ஆகலாம். கிரியான் வெரைட்டினா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கேல்ப் அண்ட் சிகாட்ரிக்கல் டைப் ஆஃப் அலோபேஷியா வித் பர்ஸ் ஃபார்மேஷன், crust formation இருக்கும். crust formation இருக்கும். பொறுக்குமல் இருக்கும். ஊசிங் இருக்கும். அப்புறம் செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் அதில் வந்து பார்க்க முடியும் செகண்டரி டைப்பில். அப்புறம் தேர்டு டைப்பான பிளாக் டாட் வெரைட்டியில் இன்ஃபெக்ஷன் வந்து ஹேர்க்குள்ளே என்டர் ஆகிட்டும். ஹேர் இன்ஃபெக்ஷன் போயிருக்கும். ஹேர் லாஸ்ட்டாக இன்ஃபெக்ஷன் போயிருக்கும். ஹேர் லாஸ்ட் வரைக்கும் இன்ஃபெக்ஷன் போயிருக்கும். ஆல்சோ சீன் இன் டாக், கேட்லாம் நம்மளால் இதை பார்க்க முடியும். டாக் கேட்லலாம் மெனி பிளாக் டாட் சீன் இன் ஸ்கேல்ப். இது டாக் கேட்லாம் நம்ம பார்க்க முடியும். டாக் கேட்லாம் பார்க்க முடியும். மெனி பிளாக் டாட் சீன் இன் ஸ்கேல்ப். ஆல்சோ சீன் டாக் கேட்லாம் பார்க்க முடியும். ஸ்கேல்பில் வந்து மெனி பிளாக் டாட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எண்டோத்ரிக்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டீனியா க்ரூரஸ்ங்கிறது கக்கூஸ் பற்றி சொல்கிறாங்க. இந்த காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா எபிடெமோஃபைட்டும் ப்ளக்கோசம் ட்ரைகோஃபைட்டும் ரூப்ரம்னு சொல்லுவாங்க. காமன் ஏரியாஸ் ஆஃப் டீனியா க்ரூரஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஏரியாஸ் ரைட் லெஃப்ட் ஹிப் ரீஜன் ரைட் லெஃப்ட் டீனியா க்ரூரஸ் கேஜியில் இந்த மாதிரி தான் எழுதணும். பார்த்திங்கன்னா ஹிப் ரீஜனில் ரைட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், லெஃப்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இன்னர் தையில் அப்பர் பார்ட்டில் ரைட்டில் மோஸ்ட்டாக ப்ரெசென்ட் ஆகிருக்காது, லெஃப்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். க்ளூட்டியன் ரீஜன் பட்டக்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். க்ளூட்டியன் லெஃப்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆக்சிலா, ஜெனிட்டீலியா, ஸ்க்ரோட்டம், பீனஸ், வல்வா, பெரினியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிரஸ்ட் மார்ஜின்ஸில் ஃபீமேல்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸ்க்ரோட்டம், பீனஸ், வல்வா, பெரினியம் அங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செஸ்ட் அதில் ட்ரங்க்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பிரஸ்ட் மார்ஜின்ஸில் ஃபீமேலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மோர் தேன் 2 இல்லை மோர் தேன் 3 ஏரியாஸ் இன்வால்வ்டாக இருந்துச்சுன்னா அது சிவியர் டீனியா க்ரூரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து அதுதான் சேர்ந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். மோர் தென் 5 to 7 centimeter சைஸ்னால் அது க்ரானிக் டீனியா க்ரூரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆல்சோ கால் டோபீஸ் இச்னும் இதை வந்து சொல்கிறாங்க. ஸ்ப்ரெட் பை செக்ஷுவல் கான்டாக்ட் பை ஸ்கின். செக்ஷுவல் கான்டாக்ட் ஸ்கின் மூலமாக பரவுறதுனால பர்ஃபீரியஸ் ஸ்கில்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இச்சிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஹையாக இருக்கும் அந்த இச்சிங் அதிகமாகும்னா சம்மர் டைமில் அதிகமாகும். இதுக்கு என்னென்ன மாதிரி மெடிசன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிவனார் பெயின் சூரணம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இதுக்கு யூஸ் பண்ணலாம்.
as we already said, சிவனாத்மி சூரியனும் வந்து இம்பார்ட்டன்ட் அதுக்கு யூஸ் பண்ணலாம். ரசச்சந்திரம் யூஸ் பண்ணலாம். பஞ்சபாலன சந்திரம் வந்து தேனோடு சேர்த்து யூஸ் பண்ணலாம். ரசமேலுக்கு யூஸ் பண்ணலாம். ஆட்சியும் யூஸ் பண்ணலாம். நார்த் இந்தியாவில் ஃபேர் பீப்புள் சிவனாத்மி சூரியன் இம்பார்ட்டன்ட் யூஸ் பண்ணலாம். ரசச்சந்திரம் யூஸ் பண்ணலாம். பஞ்சபாலன சந்திரம் வந்து தேனோடு சேர்த்து யூஸ் பண்ணலாம். ரசமேலுக்கு யூஸ் பண்ணலாம். ஆட்சியும் யூஸ் பண்ணலாம். நார்த் இந்தியாவில் ஃபேர் பீப்புளுக்கு எர்த்தமெண்டஸ் லீஷன்ஸ் ப்ரெசென்ட் இன் டீனியா like psoriasis, fair people get lesions present இருக்கும் டீனியாலே. இது நம்மளால நல்லா பார்க்க முடியும். எக்ஸாம்பிள் இந்த சோரியாசிஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் நார்த் இந்தியாவில் முக்கியமாக சோரியாசிஸில் சவுத் இண்டியன் பீப்புளில் ப்ரௌன் பிளாக் பீப்புள் எல்லாருமே ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இவங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் டீனியாவில். லைக் அது எக்ஸிமா, அதுக்கு டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ். நம்ம இந்த எரித்தமெண்டஸ் லீஷன்ஸ்னு ஒன்று சோரியாசிஸ்னு எடுத்துக்கூடிய நார்த் இந்தியன் பீப்புள் ஒயிட்டாக இருக்கனால இங்கே இருக்க டீனியா. தென் சவுத் இண்டியன் பீப்புள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அது டீனியாவில். அது வந்து எக்ஸிமாவான் டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டீனியா கார்போரஸ். இப்போ டீனியா கேபிட்டஸ் பற்றி டீனியா கேபிட்டஸ் அண்ட் டீனியா க்ரூரஸை பற்றி வண்டர்ஃபுல்லாக பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டீனியா கார்பரஸை பற்றி பார்ப்போம். டீனியா கார்பரஸுங்கிறது ட்ரங்க் போத் அப்புறம் லோவர் லிம்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். க்ராயினில் ஆப்சென்ட் ஆகிருக்கும். டீனியா கார்பரஸ் டீனியா வெசிகுலர் டீனியா இஸ் ப்ரெசென்ட் ஓன்லி இன் ட்ரங்க்கில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆஃப் பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கார்புங்கிறது பாடி. க்ராயின் அதர் ஏரியாஸ் லைக் க்ராயின்லையும் லைக் அதர் ஏரியாஸ் லைக் லிம்ஸ்லையும் ப்ரெசென்ட் ஆகிருந்துச்சுன்னா அது டீனியா க்ரூரஸ். டீனியா groin ஒரு sometimes டீனியா க்ரூரஸ் பட் மொத்த பாடியில் இருந்துச்சுன்னா கார்பன். டீனியாஸ் வந்து ஆல்சோ அஃபெக்ட் ஸ்கின் அண்ட் ஹேர். டீனியாஸ் வந்து ஸ்கின்னையும் ஹேர் அஃபெக்ட் பண்ணும். இச்சிங் வந்து அதிகமாக இருக்கும் டீனியா க்ரூரஸில் கம்பேர்ட் டு அதர்ஸோட கம்பேரிசன் க்ரூரஸில் அதிகமாக இருக்கும். இச்சிங் வந்து வெர்சிகுலரில் ஆப்சென்ட்டாக இருக்கும், ப்ரெசென்ட்டாகவே இருக்காது. ஓட்ஸ் லேம்ப் அப்படின்னு சொல்லி கொடுத்தது என்னன்னா டீனியாஸ் வந்து க்ரீனிஷ் ஃப்ளோரசன்ஸ் ஒரு இருக்கும். டீனியாஸில் வந்து க்ரீனிஷ் ஃப்ளோரசன்ஸ் ஒரு லைட் இருக்கும். இதே டீனியா வெர்சிகுலரில் எல்லோவிஷ் ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். இதுவே பிளாக் டாட் வெரைட்டியாக இருக்கக்கூடிய டீனியா கேபிட்டஸில் இருக்கிறது ஃப்ளோரசன்ஸே இருக்காது. விட்டிலிகோவில் மில்கி ஒயிட் ஃப்ளோரசன்ஸ் இருக்கும். டீனியா மேனம்னு சொல்லக்கூடியது என்னென்னா ஹேண்ட் டீனியான்னு சொல்லுவாங்க. ஃபிஷஸ் அண்ட் பாமார் ஆஸ்பெக்டில் நம்மளால் ஃபிஷஸ் பார்க்க முடியும். அதுலேயும் மெட்டாகார்பல் ஜாயின்ஸில் fishes in palmar aspect of fishes in மெட்டாகார்பல் ஜாயிண்டில் காமனாக இருக்கும். and டீனியா fishes in palmar aspect of fishes in palmar aspect of fishes வந்து palmar aspect. ஸோ palmar aspect of MCP மெட்டாகார்பல் ஃபைனான்சியல் ஜாயிண்டில் நம்ம காமனாக பார்க்க முடியும். பாம்பும் டார்சல் பார்டரில் வந்து நம்மளுக்கு சோரியாசிஸ்லாம் வந்து காமனாக இருக்கும். ஹேண்ட் டீனியான்னு நம்மளால் பார்க்க முடியும். சிவியர் கண்டிஷனில் இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகணும். ஃபுல் பாம்பும் எல்லோ ஒயிட்டு ரெட் கலர் லீஷன்ஸ்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டார்சலில் இன்ஃப்ளமேஷன் கண்டிஷன்லையும் எரிதமெண்டஸ் ஃபேர் பீப்புள்லையும் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க் பீப்புள்லையும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். left hand handsல வெப்ஸ் ஆஃப் ஃபிங்கர்ஸ்லேயும் நமக்கு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ்னால் இது எதுக்கு தப்பாக எடுத்துப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டீனியா மேனம் கையில் இருக்கக்கூடிய ஸ்கேபிஸ்க்கு தப்பாக எடுத்துப்பாங்க. பாமா சோரியாசிஸ், அப்பர் நியூரோசிஸ், பாமா டார்சல் பார்டருக்கு, கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ், சோப் கெமிக்கல் டெர்மடைட்டிஸ்னால வரக்கூடிய டியூ டு டிஷ்வாஷ் சோப் லிக்விட்னால வரக்கூடிய ஹைட்ரோட்டிக் எக்ஸோனால வரக்கூடியதுன்னா நமக்கு நல்லா தப்பாக எடுத்துக்க அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்கக்கூடிய அதிகமான வாய்ப்புகள் உண்டு.
தப்பாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அப்படி சொல்கிறாங்க. டீனியா பீடஸுங்கிறது ஃபுட் டீனியாவுக்கு இருக்குது. டீனியா பீஸ் வந்து ஃபுட் டீனியா அத்லெட் ஃபோர்டன் குளின் சீட்டபிள் காஸ்ட் ஆர்கனைசேஷன் எப்டமோஃபைட்டோன் ப்ரோகோசம் எப்டமோஃபைட்டோன் மெட்டோகிராஃபைட்ஸ் அண்ட் ட்ரைகோஃபைட்டோன் ரூப்ரமாக குறிக்குது. சிவியர் டீனியாவாக இருக்கும். இது பிளாட்டோ டார்சல் ஆஸ்பெக்டில் பார்த்திங்கன்னா அப்புறம் கிளெஃப்ட் பிளான்டார் டூ டார்சல்லாம் வந்து நமக்கு இது வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு இந்த டீனி. அப்புறம் ஃபிஷர்ஸ் அங்கே இருக்க ஒரு வெடிப்புலாம் செகண்டரி இன்ஃபெக்ஷனாக வந்து ஃபிஷர்ஸ்லாம் வெடிச்சு மிக பேர் ஆபத்து விளைவிக்கக்கூடும். அங்கே இருக்க ஃபிஷர்ஸ்லாம் வெடிச்சு செகண்டரி இன்ஃபெக்ஷன் ப்ளஸ் அங்கே இருக்க ஃபிஷர்ஸ்லாம் வெடிச்சு என்ன வரும்? அங்கே இருக்கக்கூடிய ஃபிஷர்ஸ்லாம் நமக்கு வெடிச்சு ரொம்ப பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும். செகண்ட் இன்ஃபெக்ஷன் வந்து பஸ் வந்து நமக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்ப முடியாது, எல்லாருமே வரலாம். இதை வந்து நம்ம ட்ரீட் பண்ணாமல் விட்டோம்னா ஆஸ்டியோமைலைட்டிஸ் ஆஸ்டோமைலைட்டிஸ் வரும். நகை சுற்றின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனால் வருது. செஃபிலோகாக்கஸ் பேரனைக்கியான்னு சொல்லக்கூடிய இன்ஃபெக்ஷனால் வருது. டீனியா அங்கோன்னு சொல்லக்கூடியது ஆனிகோமைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து நெயில் டீனியான்னு சொல்லுவாங்க. நெய்யில் வரக்கூடிய ஃபங்கஸ் நகை சொத்தை நகை சுத்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதோட காஸ்டிவ் ஆர்கனிசம் ஆனிகோமைக்கோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனிகோமைக்கோசிஸ் டீனியா அங்கோம்ங்கிறது நெய்யில் வரக்கூடியது ஆனிகோமைக்கோசிஸ் டீனியா அங்கோங்கிறது ஆனிகோமைக்கோசிஸ் நகை எனக்கு போச்சு. இதோட காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா டீனியா ரூப்ரம், அதாவது டொமேட்டோஃபைட்ஸ் டீனியா ரூப்ரம் இதோட காஸ்டிவ் ஆர்கனிசம். அப்புறம் ஹைப்பர் கேரட்டோட்டிக் டெப்ரிஸ்ன்னு சொல்லுது, எஸ்பெஷலி ப்ரெசன்ட் ஃப்ரீ நெயில் எட்ஜஸில் தான் நம்மளால் இது பார்க்க முடியும். ஹைப்பர்கேரட்டிக் டெப்ரஸ்ங்கிறது கெரட்டின் வந்து அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ப்ரோட்டீன் அதிகமாக ப்ரெசென்ட், ஒப்பசிட்டி ஆஃப் நெயில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஒப்பேக்காக இருக்கும், பிரிட்டல்னஸ் ஆஃப் நெயில், டிஸ்கலரேஷன், பிளாக் கலர் நார்மலி நெயில் டிரான்ஸ்லேஷன் ஒளி ஊற்றும் தன்மை ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆனால் இங்கே இல்லாதனால ஹென்ஸ் வந்து இது வந்து இங்கே வந்து டீனியா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். SUHKன்னு சொல்லக்கூடியது என்னென்னா சப் ஆங்குவல் ஹைப்பர் கேரக்டரிசிஸ், அதாவது இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன் நகத்துக்கு அடியில் பார்க்க முடியும். சப் ஆங்குவல் ஹைப்பர் கேரக்டரிசிஸ் இன்ஃப்ளமேட்ரி கண்டிஷன் நகம் அடியில் இருக்கும். சப் ஆங்குவலில் நியர் நெயில் ரூட் கிட்ட ப்ரெசென்ட் ஆகிருக்கிறது வந்து ஜங்ஷன் ஆஃப் நெயிலில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பெயினும் இருக்கும், அங்கே பெயினும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ப்ளஸ் இன்ஃப்ளமேஷனும் நமக்கு அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒரு வலியும் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், நெயில் பெட்டில் ஸ்வெல்லிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெயில் பெட்டில் ஸ்வெல்லிங் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெயில் பெட்னா என்ன? அந்த நெயிலோட பெட்டுக்கு இருக்கக்கூடிய பெட்டில் நமக்கு ஸ்வெல்லிங் ரொம்ப வீக்கம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆல்சோ ப்ரெசென்ட் இன் சொரியாட்டிக் நெயிலையும் இதை நம்மளால் பார்க்க முடியும். சொரியாட்டிக் நெயில் இட் இஸ் காம்ப்ளிகேஷன் ஆஃப் டீனியா. சொரியாட்டிக் நெயிலையும் பார்க்க முடியும் இது. அதுக்கப்புறம் இது வந்து ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் ஆஃப் டீனியாவோட ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷனாக ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இட் இஸ் அ காம்ப்ளிகேஷன் also present in psoriatic nail. இது வந்து it is a complication of tinea அப்படின்னு சொல்கிறாங்க.
ஆல்சோ நம்ம வந்து இது சொரியாட்டிக் நெயிலும் சொல்கிறாங்க. இது வந்து டீனியாவோட காம்ப்ளிகேஷன் இருக்குது. நெக்ஸ்ட்டு டீனியா பார்பே பார்க்கலாம். இந்த சைட் பார்த்தீங்கன்னா பார்பே அப்படின்னாலே பீட் இருக்குது. ஸோ பியர்டில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். முஸ்டாச், ஃபேஸ், சின்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும். மேல் பேஷண்ட் தான் மோஸ்ட்லி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஷேவிங் ஏரியாஸ், ஷேவ் பண்ணக்கூடிய ஏரியாஸில் நம்மளால் இதை அதிகமாக பார்க்க முடியும். அப்புறமேட்டு நாட் ப்ராப்பர்லி சேவ் த பியர்ட், பார்பர் ஷாப்பில் ஒழுங்காக சேவ் பண்ணுறது இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரெண்ட் டயக்னோசிஸ், சைக்கோசிஸ், பார்பே, இன்ஃபெக்டிவ் ஃபாலிகுலர் எக்ஸிமா, ஆக்னோமைக்கோசிஸ்லாம் இதோட டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸாக இருக்கும். நெக்ஸ்ட் டீனியா பார்பேக்கும் சைக்கோசிஸ் பார்பேக்கும் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். டீனியா பார்பேங்கிறது ரிங்கு சர்க்குலராக இருக்கும். சைக்கோசிஸ் பார்பேயில் பஸ் ஃபார்மேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். கிரே ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே வந்து மல்டிபிள் பஸ் ஃபார்மேஷன் இருக்கும் சைக்கோசிஸ் பார்பேயில். ஹேர் இன்வால்மெண்ட் ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஆனால் ஓசிங் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்காது சைக்கோசிஸ் பார்பேயில். ஹேர் வந்து டஸ்டர்லெஸ்ஸாக இருக்கும், ப்ரோக்கனாக இருக்கும். ஹேர் வந்து லஸ்டர்லெஸ்ஸாக இருக்கும், ப்ரோக்கன் உடஞ்சிருக்கும். ஹேர் இன்னொரு பிரச்சனை இருக்கலாம், ஆப்செட்டாக இருக்கலாம். ஹேர் வந்து லஸ்டர்லெஸ்ஸாக இருக்கும், ரிங்கு சர்க்குலர், கிரேஷ் ஸ்கேல் இருக்கும். ஹேர் இன்னொரு இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். இங்கே நோ ஓசிங் இருக்கும். ஹேர் லஸ்டர்ஸாக இருக்கலாம், இன்னொன்று இருக்கலாம். பஸ் வந்து நாட் ரப்சர், வெடிக்கவே வைக்காது, பிச்சு விட்டால் தான் அவாய்டிங் செகண்ட் இன்ஃபெக்ஷன், பஸ் ஃபார்மேஷன், எக்ஸிமா மேபி ப்ரெசென்ட். இங்கே மேபி ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ப்ரெசென்ட் இன் பியர்ட்லேயும் முஸ்டாச்லேயும் இங்கே பஸ் ஃபார்மேஷன், எக்ஸிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கும்னு சொல்லணும். இதோட காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா டீனியா ருப்ரம் தான் வந்து. செகண்டரி பஸ் ஃபார்மேஷன், எக்ஸிமா மேபி ப்ரெசென்ட் ஆகிருக்கலாம். ப்ரெசென்ட் இன் பியர்ட், முஸ்டாச்சில் காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா டீனியா ருப்ரம். காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா டீனியா ருப்ரம். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து கேப்ஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ் ப்ரெசென்ட் காஸ் பண்ணலாம். as I have already said, இதோட காஸ்டிவ் ஆர்கனிசமே டீனியா பார்பேக்கு ட்ரைகோஃபிட்டம் ருப்ரம் தான். பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் சைக்கோசிஸ் பார்பே வந்து பட் டீனியானால ட்ரைகோஃபிட்டனோட ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது இல்லை. கேப்ஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், ஸ்டெஃபிலோகோக்கஸ் ஆரியஸ்னால வரக்கூடியது. இன்ஃபெக்டிவ் ஃபாலிகுலர் எக்ஸிமான்னு ஒன்று இருக்குது. அது என்னென்னா வந்து இச்சிங், ஹைப்பர் பிக்மெண்டேஷன், எக்ஸிமா ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இச்சிங்காக இருக்கும், ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுன்னா ஆப்வியஸ்லி ப்ரவுட் எலிவேஷன் டீனியான்னு எடுத்துப்போம். பட் இங்கே வந்து எக்ஸிமா கண்டிஷன், பஸ் ஃபார்மேஷன் இருக்கும், ஓசிங் இருக்கும், க்ரஸ்ட் ஃபார்மேஷன் இருக்கும், செகண்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கும். எதனால் காஸ் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா caused by bacteria Staphylococcus aureusனால காஸ் ஆகுது. வைரஸ் ஹெர்பஸ் சிம்ப்ளெக்ஸ் வைரஸ்னால காஸ் ஆகுது. ஃபங்கை பார்பினால காஸ் ஆகுது. பஸ் டிஸ்சார்ஜ் அண்ட் ஹேர் ஃபாலிகல்ஸில் பஸ் மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கும் ஃப்ரம் எனிவேர் இந்த பாடியில் எங்கே இருந்ததுன்னா இந்த பஸ் ஃபார்மேஷன் டிஸ்சார்ஜ் நடக்கலாம். எனவே காமனாக ஹெட்லேயும் டிஸ்சார்ஜ்லேயும் நடக்கும். காமனாக இங்கே இருக்கும், தலையிலையும் காமனாக நம்ம எதில் பார்க்கலான்னா தலையிலையும் முஸ்டாச்லேயும் நல்லா பார்க்க முடியும். டீனியா வெர்சிகுலர்னு ஒன்று இருக்குது, அது பிட்டிரியாசிஸ் வெர்சிகுலர்னு சொல்கிறாங்க. டீனியா வெர்சிகுலர், பிட்டிரியாசிஸ் வெர்சிகுலர், மலசீஷியான்னு சொல்கிறாங்க. இது வந்து தேமல் சொல்கிறாங்க. காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஈஸ்ட்டு தான், மலேசியா ஃபர்ஃபர்னு சொல்கிறாங்க. காஸ்டிவ் ஆர்கனிசம் வந்து இதுக்கு ஈஸ்ட்டு, மலேசியா ஃபர்ஃபர். டீனியா வெர்சிகுலர்ங்கிறது தேமல் தான்.
as I have already said, tinea versicolare-ங்கிறது பிட்டிரியாசிஸ் வெர்சிகுலார் அல்லது மலசேஷியான்னு சொல்லக்கூடியது. டீனியா வெர்சிகுலார், பிட்டிரியாசிஸ் வெர்சிகுலார், மலசேஷியான்னு சொல்லிட்டு வெர்சிகுலார், டீனியா வெர்சிகுலார்னாலே இம்பார்ட்டண்ட்டான 10 மார்க். பிகாஸ் இதில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்காது, இச்சிங் ப்ரெசென்ட் ஆகிருக்காது, பெயின் இருக்காது, வரைக்கும் ஒன்றும் ரிசல்ட் ஆகிருக்காது. பிட்டிரியாசிஸ் வெர்சிகுலார், டீனியா வெர்சிகுலார் இல்லைன்னா பிட்டிரியாசிஸ் வெர்சிகுலார் இல்லை மலசேஷியான்னு சொல்கிறாங்க. இந்த மலைசேஷியான்னு சொல்கிறாங்க. இது வந்து தேய்மன்னு சொல்லுவாங்க. இதோட காஸ்டிவ் ஆர்கனிசம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்டு. மலைசேஷியா ஃபர்ஃபர்னு சொல்லக்கூடிய ஆர்கனிசம் தான் இது காஸ் பண்ணுது. இது வந்து அதர் டீனியர்ஸை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எதுனா இது மோஸ்ட்லி சம்மரில் தான் மிச்சம் தான் இன்க்ரீஸ் ஆகும். இது பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் அதிகமாக இருக்கும். ஸோ இதுவே ஒரு மெயின் டிஃப்ரென்ஸ் தானேங்க. இது வந்து நம்ம குப்பை மீனோட யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து கவுண்டர் ஸோ குப்பை மீன் யூஸ் பண்ணி நிறைய தோல் நீக்கம் போகும். ஆனால் இது குப்பை மீன் யூஸ் பண்ணால் அதிகமாக தான் ஆகும். காமன் சைட் பார்த்திங்கன்னா ட்ரங்கோட அப்பர் பார்ட்டில் நமக்கு இருக்கும். அப்புறம் லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நெக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்கோட ஃப்ரண்ட் பார்ட்டில் பட் லேட்ரல் ஆஸ்பெக்ட் லேட்ரல் பின் பக்கமாக ஆஸ்பெக்ட் ஆஃப் நெக்கில் வந்து காமனாக லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நெக்கில் காமனாக இதை நம்மளால் பார்க்க முடியுது. இது வந்து வின்டர் மான்சூனில் தான் அதிகமாக இருக்கும். மலேசியா இது அதர் டீனியர்ஸ்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட் இன்க்ரீஸ் இன் வின்டர் மான்சூன். வின்டர் சீசன் அதிகமாக இருக்கும். காமன் சைடு எங்கெல்லாம் வரும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ட்ரங்க்னு சொல்லக்கூடிய நம்மளோட ட்ரங்கோட அப்பர் பார்ட்டில் வரும். லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நெக்கோட லேட்ரல் ஆஸ்பெக்ட்ஸில் வரும் காமனாக. அப்புறம் ஃபேஸில் வர வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் அப்பர் ஆமோட அப்பர் ஆமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் காமன் சைட்டு ட்ரங்கோட அப்பர் பார்ட்டில் லேட்ரல் ஆஸ்பெக்ட் ஆஃப் நெக்குலேயும் காமனாக, அப்புறம் ஃபேஸ்லேயும், அப்புறம் அப்பர் ஆம்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டோன்ட் யூஸ் பண்ணி கவுண்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். அப்புறம் சிஐஎஃப்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ். இதோட கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் பர்ஃபியூரேஷியஸ் ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். பர்ஃபியூரேஷியஸ் ஸ்கேல்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு பர்ஃபியூரேஷியஸ் லேட்டின் வேர்டாக இருக்குது. டீனியா வெர்சிகுலார் தவிடு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வெள்ளை கலரில் ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி இருக்கும். எலிவேஷன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஆல்ரெடி சரி, இங்கே வந்து டீனியா வெர்சிகுலாரில் எலிவேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்காது. மெடிசன்ஸ், மெடிக்கல் அட்வைசஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். தின் லேயராக இருக்கும். செதில் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து சொரியாசிஸோட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா சொரியாசிஸில் திக் லேயராக இருக்கும். பட் இதில் வந்து தின் லேயர், செதில் மாதிரி தின் லேயர் இருக்கும். டீனியா வெர்சிகுலாரில், டீனியா குரோடஸ், டீனியா கேபிட்டஸில் மட்டும் ஸ்லைட்டாக ரஃப்பாக இருக்கும். மிச்சத்துலலாம் ஸ்மூத்தாக தின்னாக சாஃப்டாக தான் இருக்கும்.
ஸோ வந்து இது சோடியம் சிந்தட்டிக் இருக்கும், ஸ்லைட்டாக ரஃபாக இருக்கும் கேப்டிஸில் மட்டும். மல்டிபிள் ஹைப்போபிக்மெண்டேஷன்ஸில் நிறைய ஹைப்போபிக்மெண்டேஷன் லீஷன் இருந்துச்சுன்னா இது வந்து ஏர்லி இனிஷியல் ஸ்டேஜஸில் நம்ம பார்க்க முடியும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் லீஷன் மட்டும் இருந்துச்சு, அதுவும் லேட்டர் ஸ்டேஜில் இருந்து இருக்கும். சிலது ஹைப்பர் பிக்மெண்டேஷன் லீஷன் இருக்கும், பட் லேட்டர் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் ஹைப்போபிக்மெண்டேஷன் அலோன் or along with hyperpigmentation or hyperpigmentation alone, hypopigmentation மட்டும் இல்லைன்னா hypopigmentation மட்டும் or along with the hyperpigmentation kim மல்டிபிள் ஹைப்போபிக்மெண்டேஷன் இருக்கும். மல்டிபிள் ஹைப்போபிக்மெண்டேஷன் லீஷன் ஏர்லி இனிஷியலாக இருக்கும். அப்புறம் ஹைப்போபிக்மெண்டேஷன் ஏர்லியாக இருக்கும். அப்புறம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் லேட்டர் ஸ்டேஜில் மாறும். ஹைப்போபிக்மெண்டேஷன் அலோன் இல்லைன்னா அலாங் வித் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒரு ஹைப்போபிக்மெண்டேஷன் மட்டும் இல்லை ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லைன்னா ஹைப்போபிக்மெண்டேஷன் அலாங் வித் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஹைப்போபிக்மெண்டேஷன் அலாங் வித் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் இதுக்கெல்லாம் பேட்டர்ன் பார்த்திங்கன்னா சேம் தான். இச்சிங் ஆப்சென்ட் ஆர் இஃப் ப்ரெசென்ட் நாட் ஸோ மச். இச்சிங் வந்து ஆப்சென்ட் பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும். இது பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. ஹைப்போபிக்மெண்டேஷன் பேட்டர்ன் வந்து சேமாக இருக்கும். மல்டிபிள் ஹைப்போபிக்மெண்டேஷன் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பேட்டர்ன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், சேமாக இருக்கும். ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மட்டும் இல்லைனா வந்து ஹைப்பர் பிக்மெண்டேஷனாக இருக்கலாம், இல்லைன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் மட்டுமேவா இருக்கலாம். பேட்டர்ன் வந்து சேமாக தான் இருக்கும். இச்சிங் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா
ப்ரெசென்ட்டாக இருந்தாலும் ரொம்ப ப்ரெசென்ட்டாக இருக்காது. மொய்ஸ்சரைசிங் ஆப்ஸ் வந்து கேரக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டார்க் ஸ்கின்னில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் லீஷன் லைக் விஜிடபிள் மாதிரி இருக்கும். ஒயிட் ஸ்கின்னில் கேஃபின் வித் காஃபி கலரில் இருக்கும். ஒயிட் ஸ்கின்னில் காஃபி கலர்லேயும் இந்த டீனியா கலர் வந்து டார்க் ஸ்கின்னில் நம்மளால் எப்படி பார்க்க முடியும்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் டார்க் ஸ்கின்னில் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பார்க்க முடியும். இந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷனை நம்மளால் எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைப்பர் பிக்மெண்டேஷன் ஒரு வெஜிடபிள் லிக்விட் மாதிரி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே நம்ம ஒயிட் ஸ்கின் இதுவே வெள்ளை தோல் இருக்கவங்களுக்கு காஃபி கலரில் கேஃபீன் பேக் மாதிரி இருக்கும். மெடிசன்ஸ் என்ன மாதிரி மெடிசன்ஸ்னால் நம்ம எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலான்னா எக்ஸ்டர்னலாக அர்கன் பேஸ்ட் யூஸ் பண்ணலாம். பங்கவர்ண கழும்பு யூஸ் பண்ணலாம். சீமை அகத்தி கழும்பு யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா சீமை அகத்தி தைலம் யூஸ் பண்ணலாம். அர்கன் பேஸ்ட் பங்கவர்ண கழும்பு யூஸ் பண்ணலாம். அதர் டீனியர்ஸ் என்ன மாதிரி வேறு டீனியர்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்கன் பேஸ்ட் பங்கவர்ண கிளம்பு இப்போ இது அர்கன் பேஸ்ட்டும் பங்கவர்ண கிளம்பும் மற்ற டீனியர்ஸ்க்கு அதர் டீனியர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் இந்த டீனியர்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி வெட்பாலை ஆயிலும் யூஸ் பண்ண டீனியாவுக்கு அதே மாதிரி அமிர்த வெண்ணெயும் நம்மளால யூஸ் பண்ணலாம். அமிர்த வெண்ணெய் யூஸ் பண்ணலாம். சீமை அகத்தி கழும்பு தைலம் மங்கவர்ண கழும்பு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீமை அகத்தி கழும்பு இல்லைன்னா தைலம்னு சொல்லக்கூடியதை நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணால் நம்ம தேமல் மாதிரி அழைச்சி இருந்துச்சுன்னா சீமை அகத்தி கழும்பு அல்லது சொல்லக்கூடிய தைலம் வந்து தேமலுக்கு யூஸ் பண்ணலாம். சீமை அகத்தி கழும்பு சீமை தைலம் சொல்லக்கூடியது நம்ம தேமல் அலர்ஜிக்கு ரேஷஸ்க்கு ஸ்கின் ரேஷஸ்க்கு தேமல் யூஸ் பண்ணலாம். இன்டர்னலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக வந்து எல்லா டீனியர்ஸ்க்குமே நம்ம வந்து ஒரு ஐவிஎம் யூஸ் பண்ணலாம். சிவனார் வேம்பு சூரணம் யூஸ் பண்ணலாம். கந்தக சுடர் தைலம் இன்டர்னலாக அண்ட் எக்ஸ்டர்னலாக யூஸ் பண்ணலாம். பிபி ரசாயனமும் யூஸ் பண்ணலாம். எல்லா டீனியர்ஸ்க்கும் இன்டர்னலாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா டீனியர்ஸ்க்கும் ஐவிஎம் யூஸ் பண்ணலாம். சிவனார் வேம்பு சூரணம் யூஸ் பண்ணலாம். கந்தக சுடர் தைலம் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் யூஸ் பண்ணலாம். பிபிசி வந்து சேம் லைக் ஏகசி மாதிரி தான். பிபிசி பலாசங்கு பிபிசி சங்கு ஏஆர்சி பிபிசி பலாசங்கு இப்படி எல்லாமே இன்டர்னலாக இந்த பிபிசி பரம்பரை சேர்ந்த மருந்துகளை நம்ம வந்து கொடுக்கலாம். ஐவிஎம் இடிவல்லாதி மெழுக்கு கொடுக்கலாம் நம்ம டீனியர்ஸ்க்கு. சிவனார் வேம்பு சூரன் இடிவல்லாதி மெழுக்கு மற்றும் சிவனார் வேம்பு சூரன் சொல்லக்கூடியதை நம்ம கொடுக்கலாம். கந்தக சுடர் தைலம் கொடுக்கலாம். இன்டர்னலாகவும் எக்ஸ்டர்னலாகவும் கந்தக சுடர் தைலம் கொடுக்கலாம். பிபிசி ரசாயனம் சூரணம் பரங்கிப்பட்டை சூரணம் பரங்கிப்பட்டை ரசாயனம் கொடுக்கலாம். 15 to 20 சொட்டு அடல்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். 10 to 15 சொட்டு சைல்டுக்கு கொடுக்கலாம். 15 to 20 சொட்டு யாருக்கு கொடுக்கலாம்? அடல்ட்ஸ்க்கு கொடுக்கலாம். 10 to 15 சொட்டு சைல்டுக்கு கொடுக்கலாம். வித் வெள்ளை சர்க்கரையோடு சேர்த்து கொடுக்கலாம். நாட்டு சர்க்கரை வெள்ளை சர்க்கரையோடு சேர்த்து மெடிக்கல் அட்வைஸ் என்ன கொடுக்கலாம்? எக்ஸசைஸ் ஸ்வெட்டிங் தான் இஸ் த ரீசன் ஃபார் டெனியா மிஸ்டிகா. ஹென்ஸ் wipe it while sweating and after bathing. ஈரம் இல்லாமல் தொடச்சிக்கணும். டவலை நல்லா ட்ரை பண்ணி நல்லா வாஷ் பண்ணிடணும் டெய்லி. எல்லா டீனியர்ஸும் வந்து கண்டீஜியஸ் தான். டவல் ஷேவிங் சோப்பு ட்ரெஸ்ஸிங் இது எல்லாமே வந்து நல்லா நீட்டாக யூஸ் பண்ணணும். டீனியா க்ரூர் ஸ்ப்ரெட் டியூரிங் செக்ஷுவல் கான்டாக்ட் பை ஸ்கின். டீனியா க்ரூரிஸ் வந்து ஸ்ப்ரெட் டியூரிங் செக்ஷுவல் கான்டாக்ட் பை ஸ்கின் ஒரு செக்ஷுவல் கான்டாக்ட் அங்கே நடக்கும்போது டீனியா க்ரூரிஸ் வந்து பரவறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன். இப்போ கடைசியாக என்ன பார்த்தோம் அப்படின்னா மெடிக்கல் அட்வைசஸோட டீனேஜ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபங்கல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் பாக்டீரியல் ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.